உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், செத்துட்டாளா இல்லையா? அட உண்மையாவது சொல்லுடா. அவ உயிரோட இல்லல்ல? இல்லண்ணே, உண்மைதாண்ணே. என்னண்ணே, அந்த ஆட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லடா, அது அண்ணா, அது ரொம்ப நேரமா ரிப்பேர் ஆகி ரோட்ல தான் நின்னுச்சுண்ணே. இப்பதான் ஸ்டார்ட் ஆகி போகுது. பின்னாடி யாரோ. யோ, லைன்ல இருக்கியா இல்லையா? உன்னதான் இருக்க மங்கா. நீ கேட்டதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. நீ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. யோ, என்னையா சொல்ற? டவுட்டா இருக்கா? டவுட்டா? என்ன டவுட்டா? என்னம்மா மறுபடியும் சொதப்புறாரு? போச்சு. யோ, இங்க பாரியா, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. பக்கத்துல என் பொண்ணு இருக்காளேன்னு பாக்குறேன். அவ செத்துட்டா மங்கா, அது உண்மைதான். தயவு செஞ்சு என்ன நம்புமா. என்னையா சொல்ற? நான் திரும்பவும் சொல்றேன், அவ செத்துட்டா. நான் சொல்றத நம்பலல்ல? நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு பேப்பர்ல நியூஸ் வரும். அப்ப நான் சொல்றத நீ நம்புவ. சரி சரி, என்னவோ. அப்படி மட்டும் ஏதாவது நியூஸ் கேஸ் வராம இருந்துச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு, சும்மாலாம் இருக்க மாட்டேன். புருஷன் கிருஷ்ணன் பார்க்க மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்னு போட்டுருவேன் பாத்துக்க. பொம்பளைங்க நாங்களே மண்டபத்துல அந்த கிழவனை யோசிக்காம போட்டு தள்ளிட்டோம். நீ என்னடா ஒண்ணுத்துக்கு உதவாம என் ஆளுங்க கொண்டுட்டாங்க, அவளுக்கு உசுறு இல்லைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க? போனவை. நான் என்ன சொல்ல வரேன்? உங்க அப்பா சத்தியம் பண்ணாத குறையா அவ செத்து போயிட்டான்னு சொல்றான். இப்ப இல்லைன்னா என்ன, இன்னும் 2-3 நாள்ல பேப்பர்ல நியூஸ் வந்துரும். மா, அனன்யா கல்யாணமும் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த கிழவு செத்ததே இப்ப பெரிய தலைவலியா இருக்கு. இந்த நேரத்துல ஏதாவது சொதப்புச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் பாத்துக்கிறேன், விடு. இங்க பாரு, இப்ப உன்னோட வேலை என்னன்னா அந்த கஸ்தூரியோட மக யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.